ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மண்டே vlog தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரேயர் பண்ணியாச்சு. ப்ரேயர் பண்ணிவிட்டு நானும் ரேஷ்மாவும் தான் ப்ரேயர் பண்ணோம். அவளும் வந்து படிக்கிறதெல்லாம் படிச்சுட்டு இருந்தா. ஏன்னா மண்டேயோட எக்ஸாம் வந்து முடியுது. ஆனால் அன்னைக்கு தான் ரொம்ப டென்ஷன் ஆன மாதிரி இருந்தா ரேஷ்மா. அதனால் அவளுக்கு வந்து சரி இன்றைக்கி வந்து கஞ்சி வச்சு கொடுங்கம்மான்னு சொன்னான். சரி அவளுக்கு கொஞ்சம் பசியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா காலையிலே எழுந்திரிச்சிட்டா, அவளும் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டா. ஏன்னா கடைசி எக்ஸாம்னும் போது கொஞ்சம் தூக்கம் வராது இல்லைங்க, அப்படி தான் ரேஷ்மாக்கும். அதனால் அவளுக்கு கஞ்சி தான் வச்சு கொடுக்குறேன். கடைசி எக்ஸாம்னால் கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தா. சரி கொஞ்சம் பசி இருக்கிற மாதிரியும் இருக்கும், அதனால் அவளுக்கு கஞ்சியை வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பாலும் காய்ச்சிட்டேன். காலையிலே பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரேஷ்மா என்கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்லிவிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு இன்றைக்கி எக்ஸாம் முடியும் போது நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் நான் இன்றைக்கி காலையிலேயே வேகமாக சமைக்க போகிறேங்க. ஏன்னா நான் அவளை போய் தான் கூட்டிகிட்டு வர போகிறேன். காலையில் கொண்டு போய் எங்கள் பாவை விட்டுட்டு வந்துடுவார். எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அவளை வந்து நான் வந்து கூட்டிகிட்டு அவளுக்கு வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், இல்லைனா ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா அது ஒரு மெமரிஸாக வந்து அவளுக்கு இருக்கணும் அப்படின்னா. இல்லை, நான் ஃபஸ்ட்டு நாள் வந்து எக்ஸாம் போகும்போது நான் போய் விட்டுட்டு தான் வந்தேன். ப்ரேயர் பண்ணிவிட்டு அவளை விட்டுட்டு அவள் கிளாஸ்க்கு போன பிறகு தான் நான் வந்தேன். அது அவளோட ஹேபிட்டுங்க. எப்பயுமே அம்மா வந்து கூட அந்த எந்த விஷயத்துலையும் நிற்கணும் அப்படின்னு நினைப்பா. அதனால் கடைசி எக்ஸாமுக்கு நான் வரணும்னு சொன்னனால எங்கள் பாவா சொன்னார், நீ சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சிரு, 12:30 மணிக்கெலாம் ரெடி ஆகிடு, எக்ஸாம் முடிஞ்சோடனே நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னாரு. அதனால் அவளுக்கு வந்து கஞ்சி வச்சு கொடுத்துருக்கேன். அவள் வந்து படிச்சுட்ருக்கா. இந்த சைடு என்ன நடந்துட்டுருக்குன்னா, டேரன் சண்டேயே ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு வந்து அட்டை போடுறதுக்கு சண்டே ஃபுல்லாகவே போடணும்னு சொல்லிட்டு இருந்தான். அன்றைக்கி போடலை. அதனால் காலையிலே எழுந்திரிச்சாச்சு. எங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை மழை பெஞ்சிச்சிங்க. கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு. அதனால் கொஞ்சம் காலையில் டைமில் உட்காரத்துக்கு கொஞ்சம் அவ்வளோவா அனல் தெரியாமல் இருந்துச்சு. உட்காந்து எல்லாத்துக்கும் அட்டை போட்டுட்ருக்காரு. அவன் ஸ்டிக்கர் ஒட்டிகிட்ருக்கான். போட்ட அட்டையிலெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிகிட்ருக்காங்க. ஸ்டிக்கர் இல்லைங்க, டேப் தான் ஒட்டிகிட்ருக்கான். ஏன்னா அட்டை வந்து பிரிஞ்சிடக்கூடாதுல்ல. பாருங்கள், நான் சண்டே செஞ்ச ரைஸ் குக்கரை வந்து நான் இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணி வைப்பேன். எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பார்த்துக்குங்க. டேரனுக்கு 9 மாதம் குழந்தையா இருக்கும் போது வாங்கின ரைஸ் குக்கர் தான். இப்படி தான் லிக்யூடை வந்து ஒரு துணியில் ஈர துணியில் சேர்த்துட்டு அதை துடைச்சிட்டு திருப்பி நல்ல தண்ணியில் 2 தடவை நல்லா அலசிட்டு நான் துடைப்பேன். மேலே இருக்கிற இந்த ஆவி போகிற இது இருக்குது பார்த்தீங்களா, அதை தனியாக நம்ம கழட்டிட்டு கழுவிடலாங்க. அதை வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். சைட்லேயும் நமக்கு தண்ணி வடிகிறதெல்லாம் வந்து நம்ம ஆவி தண்ணியெல்லாம் வடியும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கீழே ஃபில்டர் ஆகிற மாதிரி ஒரு சைடில் வந்து ஒரு கப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதையும் எடுத்து நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன். மற்றபடி உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோப்பு வாட்டர் போட்டு தாங்க துடைப்பேன். தண்ணியெல்லாம் வந்து படாமல் ரொம்ப பார்த்துப்பேன். அதில் எதுவுமே வந்து இது வரைக்கும் பொங்கி ஊற்றாமல் நான் வச்சுருக்கேன். நம்ம அளவு என்ன அளவோ அந்த அளவுக்கு மட்டும் ரைஸ் சேர்க்கணும். ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா உள்ளே அந்த காயிலெலாம் போய் அது பட்டுருச்சுன்னா அப்படியே உங்களுக்கு துரு பிடிச்சி வேஸ்ட்டாக போயிடும். அப்படி ஆகாமல் பத்திரமா வச்சுருக்கேன். இப்படி தான் ஈர துணியில் துடைச்சி எடுத்துருவேங்க. ஏன்னா நம்ம சமைச்சதோடைய ஸ்மெல் இருக்கும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள். லிக்யூடோட வினிகரும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து துடைச்சிங்கன்னா உங்களுக்கு வினிகர் வந்து எந்த ஸ்மெல் இருந்தாலும் எடுத்துரும். அந்த சமையல் ஸ்மெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளீனாக எடுத்துரும். அதை நீங்கள் போட்டு துடைச்சிட்டு ஒரு 2-3 தடவை நல்ல தண்ணியில் அலசி துடைச்சாச்சே துடைச்சிட்டிங்கனாலே போதுங்க. நம்ம வந்து நல்லா காய வச்சு எடுத்துட வேண்டியதான். இப்படி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இத்தனை வருஷமாக. அது வந்து ரொம்ப வந்து சேஃபாக பார்த்துருக்கேன். எங்கேயுமே துரு பிடிக்கல, பார்த்துக்குங்க. அதனால் நீங்களும் உங்கள்கிட்ட ரைஸ் குக்கர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளீனாக நீங்கள் வச்சுக்கோங்க. வாங்கினாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா டக்குன்னு இந்த ரைஸ் குக்கரில் ரைஸ் வச்சு தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோன்னா போதுங்க. கரெக்டான அளவு தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா போதும், நம்ம ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். சரி, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறது வந்து ரேஷ்மா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை தெரியாதவங்களுக்கு கூட பிகினரை யாராவது சமைக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தாங்க நான் சொல்கிறேன். யாருக்கும் தெரியாது அப்படின்லாம் நான் சொல்லலை, எல்லாருக்குமே தெரியும். சரி, தெரிஞ்சாலும் நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லானதை சொல்லும்போது அதில் தப்பில்லை இல்லைங்க. அதனால தான் நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிட வேண்டியதான். பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு இன்றைக்கி காலையில் வந்து டிஃபன் வந்து இட்லி தாங்க செய்யலான் இருக்கேன். பார்த்துங்க, இதில் தான் நம்ம வந்து தண்ணி வந்து அந்த ஆவி தண்ணியெல்லாம் வடிஞ்சு வரும். அது இல்லாமல் நமக்கு சமைக்கிறதெல்லாம் இந்த ஆவி வந்து மேலே வர்றதில் ஸ்மெல் இருக்கும். அதனால் அதை மட்டும் வாஷ் பண்ணிடலாம். அதில் ஒரு லப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதில் மாட்டிட வேண்டியதாங்க. அதனால் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி துடைச்சிட்டு அடுத்து ரைஸ் குக்கரையும் துடைச்சி அந்த சைடு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து சமைக்க வேண்டியது தான். பாருங்கள், ஸ்டவ் எல்லாம் க்ளீனாக இருக்குது இப்போ. அதனால் நேற்று செஞ்ச ரைஸ் கொஞ்சோண்டு இருக்குது. அது ரேஷ்மா டேரனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, மத்தியானமாக அவங்களுக்கு கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ரேஷ்மா வந்து காலைல போகும்போதெல்லாம் அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்க. எக்ஸாம் அப்போது நம்ம இட்லி அந்த மாதிரி தோசை அந்த மாதிரி மட்டும் தான் கொடுப்பேன். இது கொஞ்சம் தான் பாத்திரம் இருக்குது. இந்த பாத்திரத்தை மட்டும் தேய்ச்சி வச்சிட வேண்டியதான். இன்றைக்கி முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய் இருக்குது. அதை போட்டு குருமா வச்சிடலான்ட்டு தக்காளிலாம் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இட்லி ஊற்றலான்னு மாவு எடுத்து வச்சுருக்கேங்க.
இட்லி ஊற்றிட்டு தக்காளி சட்னி தான் அரைக்க போகிறேன். நம்ம இட்லி துணி இருக்குல்லங்க, அதை தான் நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். இத்தனை நாள் யூஸ் பண்ணவே இல்லை. அதை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு சோப் போட்டு நல்லா துவச்சி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு தான் நான் வந்து இப்போ இட்லி துணியாக யூஸ் பண்ணுறேன். இட்லிலாம் ஒட்டாமல் நல்லா வந்துச்சுங்க. நான் வந்து இந்த இட்லி கோப்பரையை வந்து மாற்றணுன்னு இருக்கேங்க. ரொம்ப வருஷமாக ஆச்சு. ஆனால் அது என்னுடைய சென்டிமெண்ட்டாக இருக்கிற ஒரு இட்லி கோப்பரை, அதை மாற்றணும். ஏன்னா என்கிட்ட ரொம்ப பெருசு இருக்குது. பெருசில் 24 இட்லிக்கு யாரும் சாப்பிட மாட்டாங்க. எல்லாம் 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்றவங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா குருமாவுக்கு வதக்கி விட்ருக்கேன். தக்காளி சட்னியும் அரைச்சிட்டேன். ஏன்னா 12:30 மணிக்கு ரெடி ஆகணும்னா நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் கிளம்பணுன்னா கண்டிப்பாக எனக்கு டைம் பத்தாது. ஏன்னா நான் அப்படியே போட்டுட்டு போகவே மாட்டேன். வீடெல்லாம் கூட்டி எடுத்து நம்மளுடைய கிச்சனில் எல்லா பாத்திரமும் தேய்ச்சி போட்டுட்டு எல்லாம் வச்ச மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். ஏன்னா நம்ம வந்தால் வேலை செய்யக்கூடாது இல்லைங்க, அதுக்கேற்ற மாதிரி. இது பார்த்திங்கன்னா எங்கள் பாபாவுக்கு யாரோ முருங்கைக்காய் கொடுத்தாங்கன்னாங்க. அதனால் அந்த முருங்கைக்காவெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. முருங்கைக்காய் பார்த்துக்குங்க, இப்போல்லாம் இப்படி ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிற நிலமையாயிடுச்சு. முருங்கைக்காய் அசால்ட்டாக பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். மரத்தை வெட்டின பிறகு முருங்கைக்காய் இல்லாமல் இப்படி முருங்கைக்காய் கொடுக்கும்போது அதை சேஃபாகிடும். ஆனால் கடையில் வாங்குகிற முருங்கைக்காய்லாம் கசக்குதுங்க. இந்த மாதிரி யாராவது வீட்டில் வந்து பறித்து சாப்பிட்ற முருங்கைக்காய் தான் டேஸ்ட்டாக இருக்குது. கடையில் வாங்குறது முக்கால்வாசி, அதுவும் இந்த சந்தையில் வாங்கினது எனக்கு குழம்பே வந்து உங்களுக்கு இன்றைக்கி வச்ச குருமாவே வந்து கசப்பாக தான் இருந்துச்சு எனக்கு லைட்டாக. அடுத்து நாங்கள் ரேஷ்மாவை கிளம்பிட்டு ரேஷ்மாவை கூப்பிட போயிட்டுருக்கோங்க. அவளை வந்து நான் வந்து கூப்பிட்றதுக்காக நான் ஸ்கூலுக்கு நான் போயிட்டு அவளை கூட்டிகிட்டு அவளுக்கு வந்து அட்வான்ஸாக நான் வந்து விஷ் பண்ணேன். நீ நல்ல மார்க் எடுத்து எக்ஸாமில் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு விஷ் பண்ணி அவளுக்கு பிடிச்ச டேரி மில்க் வந்து நட்ஸ் போட்ட டேரி மில்க் வாங்கி கொடுத்தேன். இப்போ தான் டேரி மில்கில் வேறு புழு இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவளுக்கு பிடிச்சிருக்குங்க. அதனால் அதை வாங்கி கொடுத்துட்டு சேஃபாக பார்த்துட்டு தான் இருந்தோம். அப்படிலாம் ஒன்றும் இதுவும் இல்லை. அதனால் அதை அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு டேரன் வந்து அவனுக்கு கேலக்ஸி சாக்லேட் வேணும்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஐஸ்கிரீம் வந்து அருண் தாங்க வாங்கணும். இதில் வந்து என்னமோ செரி கலந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. செரி ஃப்ளேவர் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் 35 ரூபான்னு வாங்கணும். ஆனால் எனக்கு அதில் வந்து அப்படி ஒன்றும் பெருசாக சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீலே இல்லை. ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. இவன் வந்து ஐஸ்கிரீம் கடையில் போய் சாப்பிடுன்னு சொன்னான். ஆனால் ஸ்வீட் வாங்கிட்டு ஸ்வீட் கடைக்கு போயிடுவோம் அப்படின்னாரு எங்கள் பாபாவும். ஏன்னா திருப்பி நம்ம இந்த சைடு வரப்போகிறதில்ல. அதனால் ஸ்வீட் கடைக்கு போயிட்டு நாங்கள் வந்து ஸ்வீட்டும் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு ரேஷ்மாவுக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. டேரனும் ரேஷ்மாவும் அதான் பேசிட்டு வந்தான். டேரனு என்ன உனக்கு மட்டும் இவ்வளோ ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இல்லை நீயும் தான் தம்பி ஸ்பெஷலு அப்படின்னு சொன்னேன் நான். அவளை வந்து எப்பயுமே அவளுக்கு அப்படி தாங்க, ரொம்ப வந்து 2 பேருமே கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பா. அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு நான் வந்தேன். அந்த வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் அப்புறமா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்போ அவளை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு இப்போ எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வரதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா எழுதியிருக்கா ரேஷ்மா வந்து எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கா. அதனால் மோதி லட்டு கொடுக்குறோம் பாருங்கள், ஸ்வீட் எடு கொண்டாடுன்ற மாதிரி அவளுக்கு பிடிச்ச லட்டும் வந்து வாங்கிட்டு வந்தோம். மத்தியானம் வந்து தூங்குனாங்க. ரொம்ப மைண்டு ஃப்ரீயாக தூங்குனா. பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப வந்து ஜாலி மூடு. 2 பேருமே அப்படி தான் இருந்தோம். டேரன் அதான் சொன்னாங்க, என்ன தான் உங்களுக்கு ஜாலினா நீ உட்காந்து பார் அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானும் அவன்கிட்ட. ஏன்னா நானும் அவளுக்காக காலையிலேயே எழுந்திரிச்சிருவேங்க. அடுத்து டேரனுக்காக சமைக்க எழுந்திரிக்கணுங்க. இனிமேல் 2 நாள் தான், அவ்வளோதான். நான் ஸ்கூலுக்கு சமைக்க வேண்டியதான். ஈவினிங் பார்த்திங்கன்னா எங்கள் பாபா எங்களுக்கு பிடிச்ச காரப்பூரி வாங்கி வந்து கொடுத்தாரு. நாங்கள் 3 பேரும் ரொம்ப இஷ்டமாக காரப்பூரியும் கடலையும் சாப்பிட்டோம். அடுத்து எங்கள் பாபாவுக்கு நான் என்ன பண்ணலான்ட்டு இருந்தேன்னா அவளுக்கு வந்து ஃபேஸில் வந்து ரொம்ப வந்து டார்க்காக இருக்குது. அதனால் ஒரு பேக் ரெடி பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா எங்கள் பாபா வெயிலே போயிட்டு வரனால அவருக்கு ஒரு பேக் போட்டு அவருடைய வெயிலில் போன கருமையெல்லாம் எடுக்க போகிறேங்க. கருமை ரொம்ப கருப்பாயிடுச்சு, வெயிலில் போய் டேன் ஆயிடுச்சு. அந்த ஸ்கின்னுக்கு நான் வந்து என்ன செய்ய போறேன், கடலை மாவுங்க. கெமிக்கல் எப்பயுமே கொஞ்சம் செட் ஆகாது அவருக்கு. ஆமா, லெஃப்ட்ல டேன் ஆயிடுச்சுனா அவருக்கு போட்டேன்னா அதனால் அவருக்கு வந்து நான் போடுறது அவருக்கு செட் ஆகாது. அவருக்கு வந்து இயற்கையாகவே நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தயிர் சேர்த்துக்கிட்டோனாலும் சரி, நம்மளுடைய முகத்தில் இருக்க பிளாக்கை வந்து எடுக்கும். கடலை மாவும் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ தக்காளியோடைய சாரை மட்டும் எடுத்துக்க போகிறேன். கையிலேயே நான் வந்து புளிஞ்சு விட்டுக்கிறேன். அம்மா ரசத்துக்கு புளிக்காங்க. யப்பா டேரன் செம்ம பெரிய காமெடிடா. எனக்கு வயிறு குலுங்க சிரிப்பு வந்துச்சு டேரன். ஆனால் ரிசல்ட் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் கல்யாணம் புதுசில் எங்கள் பாபாக்கு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் முல்தானி மட்டி செய்வாங்க. முல்தானி மட்டியில் வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு நான் அவருக்கு வந்து முகத்தில் வந்து பேக்காக போடுவேன். ரொம்ப நாள் கழிச்சு வெயிலில் போனாலே பயங்கர டார்க் ஆகிடுது அவருடைய ஸ்கின்னு. அதனால் இன்றைக்கி அவரை வந்து கொஞ்சம் வந்து பிரைட் ஆக்கலான் இருக்கேன். ஆனால் அவர் முகத்தெல்லாம் காட்ட மாட்டார். அதனால் நீங்கள் அதை வந்து எதிர்பார்த்தா ஒன்றும் செய்ய முடியாது.
போய் அவருக்கு சந்தன தடவை மாதிரி தடை விட்டுற போறேங்க. ஆமாங்க. இப்போ வந்து நீங்களும் உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரர் இருந்தாலும் சரி, உங்க பையனா இருந்தாலும் சரி, நீங்க வந்து இந்த மாதிரி பேக் போடுங்க. அவங்களுடைய வெயில்ல போயிட்டு வந்தாலே இதோட இன்னும் வந்து கேரட் ஜூஸ் எடுத்தீங்கனாலும் சரி, உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்தாலும் இன்னும் நல்லா பிரைட் ஆகும். வெறும் உருளைக்கிழங்க மட்டுமே நீங்க வந்து திருவிட்டு அதோட ஜூஸை வந்து தடவிட்டீங்கனாலே முகத்தில் தடவினா லெமன் சேர்த்துட்டு இன்னும் பிரைட் ஆகும். சரி, ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் வந்து போடுவோம் அப்படின்னு இருக்கேன். ஆமாங்க. இப்போ வந்து அம்மா வந்து பஜ்ஜி போட போறாங்க. ஏன் இதை இப்ப போட்டு விடுறேன்னா, இப்போ ஒரு 10 நிமிஷம் பஜ்ஜிலாம் போட போறதுல மூஞ்சில தான் தடவை போறேன். இது ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு அவர் போய் சோப் போட்டு குளிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் அந்த பிளாக்கா இருக்கிறது கொஞ்சம் மாறும் ஸ்கின்னு. இனிமே வெயில் எங்க பாபா இனிமே கருப்பா தான் இருப்பாரு. ஏன்னா அவர் ஃபுல்லா ரவுண்டிங் தான் இருப்பாரு. அதனால ஒன்றும் செய்ய முடியாது. என்னால முடிஞ்சது அவரை கொஞ்சம் படிச்சு நாக்கிக்கிறாங்க. ஓகே, நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி. பாருங்கள், இப்படி தானே அவருக்கு வந்து பேக் போட்டேங்க. பேக் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து அவர் போய் குளிச்சுட்டு வந்தார். இது வந்து எரிச்சலும் இருக்காதுங்க, ரொம்ப நல்லா பிரைட்டாக இருந்தார். அதனால் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.